மாதந்தோறும் மின் கட்டணத்தை கணக்கிட வேண்டும் என்று தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். தேமுதிக சார்பில் மின் கட்டண உயர்வை கண்டித்து மதுரை பழங்காநத்தத்தில் வெள்ளியன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. ஆர்ப்பாட்டத்திற்கு தேமுதிக தலைவரும் தமிழக எதிர்க்கட்சித் தலைவருமான விஜயகாந்த் தலைமை தாங்கினார். அவர் பேசுகையில், திமுக, அதிமுக ஆகிய இரு கட்சிகளும் மின் கட்டணத்தை உயர்த்தியுள்ளதாக கண்டனம் தெரிவித்த அவர், மின் கட்டணத்தை மாதந்தோறும் கணக்கிட்டு வசூல் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாசம் நீங்க கட்டிடுவோம். 2 மாசத்துக்கு ஒரு மின்சாரம் கட்டுவீங்க. 500 யூனிட் வரைக்கும் தான் அரசாங்கம் 500 யூனிட் மேல நான் கட்டுறேன்னா, ஏழைகளா இருந்தாலும் பரம ஏழைகளாலும் நடுத்தர மக்கள் தான் உங்க தண்ணியில கட்டுறாங்க. மக்களே ஆகா, அரசாங்கம் 500 யூனிட் வரைக்கும் கவனியுமா? 2 மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க 300 யூனிட் 2 மாசத்துல வச்சு 600 யூனிட் ஆச்சா? அப்ப நீங்க கட்டித்தானும் 500 யூனிட்டுக்கு யார் இருக்கா? ரொம்ப ஒரு நைட்டு போடுறாங்க. அவங்க கூட யாருமே இல்லையே. நல்லா சிந்திச்சுங்க. அரசாங்கம் உங்க தலையில பணம் கட்டுறது. மக்கள் யாரும் 500 யூனிட் கீழே யாரும் நீங்க மாசம் கரண்ட் பில்லு கட்டினா எதுக்கு மானியம் கொடுக்குறீங்க? எதுக்கு? எல்லாருமே ஒழுங்கா கரண்ட் பில்லு கட்டிட்டு போறாங்க. 350 யூனிட் 400 யூனிட் 499 யூனிட் வரைக்கும் கட்டலாமே. முன்னதாக மின் கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து விஜயகாந்த் தலைமையில் கட்சியினர் கண்டன கோஷங்களை எழுப்பினர்.